சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். மங்களகரமான இந்த நாளில் உனக்கு வரங்களை அள்ளி கொடுக்க உன் சாயப்பா வந்திருக்கிறேன். கேட்டு சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கு. நாளை முதல் நீ எதிர்பாராத பல மங்கள நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளையே ஒரு பெரும் பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. பெரும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. நான் அதை உனக்கு வரமாக அளிக்க உன் இல்லம் தேடி வருவேன். உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும்.
இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதுமில்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான, அற்புதமான, எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமும் நிரந்தரமல்ல, சந்தோஷமும் உனக்கு நிலையானதும் அல்ல. இரண்டும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில், உன்னுடைய உயிரே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறது? அதை நினைத்து வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, சந்தோஷப்படுவதாலோ, மகிழ்ச்சி அடைவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? எதுவுமே மாறாது. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே மாறிவிடாது. நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வழிகாட்ட, உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல. எதை நினைத்தும் வருந்தாதே, வருத்தப்படாதே. உன்னை காப்பதற்காகவே என் கைகளை எப்பொழுதும் நான் விரித்தே வைத்திருக்கிறேன். உன்னை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் துன்பங்களையும் உன்னிடம் நெருங்கவே விடமாட்டேன். என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா? பின் எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் சில பேரிடம், அது மட்டுமல்லாமல் மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன்னுடைய மனம் என்பது உன் சாய் தேவா வசிக்கும் கோட்டைதான். அந்த மிகப்பெரிய கோட்டையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையவே முடியாது. என்னை காண வந்த, என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தைக்கு பல விஷயங்களை நான் புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன். இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தன்மானம் மட்டுமே. அதை யாருக்காகவும் எப்பொழுதும் எல்லா நேரமும் விட்டு விடாதே. விதைகள் கீழ் நோக்கி எரியப்பட்டால்தான் விருட்சம் மேல் நோக்கி பிரம்மாண்டமாக வளரும். எனவே என் குழந்தையே, நீ விழும்போது விதைகளாக இரு, மீண்டு எழும்பொழுது விருட்சமாய் மாறிவிடு. முடிந்து போக 1000 காரணம் இருக்கும், ஆனால் எழுந்து வர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை குழந்தையே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். நாம் தான் உலகம் என்று நிச்சயமாக நம்பி வரும் உறவு
அந்த உறவை இறுக மிக இறுக்கமாக பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள். தவறவிட்டு விட்டால் பின் வருந்தி அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, விதி என்ற ஒன்று இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? இப்படி கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் விதியை ஒரே நொடியில் மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதர். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையுமே எண்ணத் தொடங்கு, சொல்லத் தொடங்கு. அப்பொழுது உன் வாழ்வு உன் எண்ணம் போல் உன் சொற்களைப் போல் நல்ல விதமாகவே மிக பிரகாசமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை உன் சாய் தேவாகிய நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்வை வெற்றியடைய செய்வேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். நீ நினைத்தது போல அழகான நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதை நான் உனக்காக கிடைக்க செய்வேன். காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடி வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட துன்பம், நீ அனுபவித்த வேதனை, நீ புலம்பிய புலம்பல் அனைத்திற்கும் ஒரு விடையோடு உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. நான் எப்பொழுதும் யாரையும் என்னை நம்பியவர்களையும் கைவிட்டதே இல்லை. நான் உன் இல்லத்தில் நுழைவதற்கு நீ வாயில் கதவை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய உள்ள கதவை திறந்தாலே போதும், மிக சுலபமாக நான் வந்து விடுவேன். நான் உன்னை ஆசிர்வதிப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. எனக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. நான் உனக்காக எந்த ரூபமானாலும் எடுத்து வருவேன். உன் கவலைகளை தீர்க்க, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனைக்கு மருந்து போட ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை நெருங்கி வருவேன். அப்பொழுது உன் சாயப்பா உன் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான மன தைரியத்தையும் மன பக்குவத்தையும் உன்னில் வளர்த்துக்கொள் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இப்படி வேதனையாகவும் கவலையோடும் உன் முகத்தை வைத்துக்கொண்டு நீ உன் மனதை இப்படி நிம்மதி இல்லாமல் வைத்து கொண்டிருந்தால் நான் உன் அருகில் வந்தால் கூட அதை உன்னால் உணர முடியாது. ஏற்றுக்கொள்ள உன் மனமும் ஏங்காது. தைரியமாக இரு. உன் தந்தை நான் உனக்காகவே இருக்கிறேன். என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிரு. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில், கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது அந்த கன நொடி போதும் உன் கண்முன்னே நான் வந்து தோன்றுவேன். உன் பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வாக நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். பொறுமையாக இரு. உனக்கான நல்ல செய்தி சர்வ நிச்சயமாக நாளை உனக்கு வரும். உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளின் காரணத்தினால் எந்த ஒரு தவறான முடிவையும் நீயே எடுத்துவிட்டு உன்னையும் குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? அது உனக்கும் புரியும் தானே? பின் உன் மனதை போட்டு ஏன் இவ்வளவு வருத்தத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய்? காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உனக்கு கேட்காது. உன்னுடைய கண்களில் உன் சாயப்பாவும் பட்டிருக்க மாட்டேன். இதோ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே? என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்தானே? என்னை உணர்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? அப்படியென்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். கற்கண்டை போன்ற நற்செய்தி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் துயரங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் காயப்பட்ட மனதோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் மனபாரம் சற்று குறைந்திருக்கிறதா? குறைந்திருக்கும் என்று உன் சாயப்பா அதிகமாகவே நம்புகிறேன். குழப்பத்தில் இருக்கும் பொழுது எந்த முடிவையும் எடுக்காதே, எடுக்கக்கூட நினைக்காதே. ஏனென்றால் குழப்பத்தோடு எடுக்கும் முடிவு எதுவுமே சரியான முடிவாக இருக்கும் வாய்ப்பே கிடையாது.
நிம்மதியாக இருக்கும் நேரத்தில் 100 முறை சிந்தனை செய்து எடுக்கும் முடிவே பல நேரத்தில் தவறாகி முடிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுது எடுக்கும் முடிவு சர்வ நிச்சயமாக தவறாகத்தான் முடியுமே தவிர சரியானதாக இருக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உன் வாழ்வில் என் அற்புதங்களை நடத்துவதற்காக நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை நான் தருவேன். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையையே மாற்றப் போகும் மிகப்பெரிய மாற்றமாகத்தான் இருக்கும். உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நான் அதை நிறைவேற்றி காட்டுவேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நானே உனக்கு வழங்குவேன். உனக்கான புதிய அத்தியாயம் நாளை துவங்க இருக்கிறது. உன் வாழ்க்கையையே மாற்றப்போகும் அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். ஓடோடி வந்து சாயிநாதரை, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று நீ சொல்லும் அந்த சொல்லிற்காகவே நானும் ஆவலோடு என்னுடைய தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் நினைத்த இலக்கை அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் கனவை நிஜமாக்கி கொள்ளலாம். நம்மளுடைய கனவு நினைவாகுவதை நாமே கண்குளிர பார்க்கலாம். அந்த பலத்தை நம்மிடம் இருப்பதை நாமே உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாம் சென்றோனா நாம் அடைந்த இலக்கை நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்து வெற்றி என்னும் கனியை மிக அழகாக ருசிக்கலாம். நம்பிக்கையோடு முழு மனதோடு எப்பொழுதுமே சாயி நாமத்தை சொல்லிக்கொண்டே மனதில் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் எந்த நாளும் சிறப்பான நாளாகவே இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு செய்ய பழகலாம். முழு ஈடுபாட்டோடு நம் செயலை செய்தால் உனக்கான வெற்றி உனக்கானது மட்டுமே. எல்லா எண்ணங்களும் சென்ற பிறகு உன் மனதில் ஒரு புதுவிதமான வெற்றிடம் தோன்றும். அந்த வெற்றிடத்தோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ மேற்கொண்டால் உன் வாழ்வில் மிக பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உன்னால் காண முடியும். என்ன முடிவு எடுக்கலாம், பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு என்ன என்பதை உன் மனம் மிக தெளிவாக சிந்தனை செய்யும். இந்த முழு நிலவு நாளில் இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு கண்ணுறங்கு. இனி வரும் நாட்களில் உன் வாழ்வில் நிகழ்ந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறி உனக்கான நல்ல சூழ்நிலை உருவாகும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். முதலில் மாற்றங்கள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் நீ முதலில் உனக்கான மாற்றங்களை உன்னிடம் இருந்து துவங்க ஆரம்பி. என் அன்பு பிள்ளை, ஏதேனும் ஒரு காரியங்களை ஏதேனும் ஒரு நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறாய். அந்த செயல்களை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து வைத்து விடுகிறாய். எல்லாம் தயாராக இருக்கும் வேளையில் அந்த செயல்களை இன்று துவங்கலாமா அல்லது மறுநாள் துவங்கலாமா என்ற குழப்பம் உன் மனதில் முதலில் எழுகிறது. ஏன் இந்த குழப்பம் உன் மனதில் எழுகிறது தெரியுமா? நாம் செய்வது வெற்றி பெறுமா அல்லது ஏதாவது தடங்கல்கள் வந்துவிடுமோ? துவங்குவது நல்ல வழியில் முடியுமா அல்லது முடியாமல் போய்விடுமா என்ற குழப்பம்தான் உன் மனதில் முதலில் வருகிறது. உன்னுடைய செயல்கள் கடினமாக இருப்பதால் நீ துணிந்து அதை செய்யாமலேயே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அது உண்மையே அல்ல. நீ துணிந்து ஒரு செயலை செய்யாமல் இருப்பதால்தான், தயங்குவதால்தான் அந்த நிகழ்வு நிகழப்படாமலேயே இருக்கிறது, நிறைவேறாமலேயே இருக்கிறது. எந்த காரியமானாலும் அதை செய்யும் முன்பாகத்தான் தயக்கமும் பயமும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நீ செயல்களை செய்ய ஆரம்பித்தால், உனக்கான முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் அது சென்று கொண்டேதான் இருக்கும். உனக்கான தடைகள் எங்கு வந்தாலும், தங்கு தடைகள் என்ன உன்னை சூழ்ந்தாலும் கூட நீ அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டேதான் இருப்பாய்.
எப்படி தெரியுமா? உன்னுடைய வழித்துணைக்குதான் நான் ஒருவன் இருக்கிறேனே. உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்படுகிறாய்? எதற்குமே தயங்காமல் பயப்படாமல் செய்ய ஆரம்பி. நீ தயங்காமல் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டாலே எந்த ஒரு தடைகளையும் சுலபமாக தாண்டி அதை வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நிச்சயமான மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீரலாம். நீ ஏற்றும் விளக்கிற்கு வெளிச்சத்தை கொடுக்க மட்டுமே தெரியும். இருளாக இருக்கும் இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கே அந்த விளக்குக்கு புரியும். ஆனால் எந்த இடத்தில் வெளிச்சத்தை வர வைக்க வேண்டும் என்பது உனக்குதானே புரிய வேண்டும். அந்த விளக்கு ஒளியை வீட்டில் எங்கு வைத்தால் வீடு முழுவதும் பிரகாசமாக்கலாம் என்ற முடிவை நீதானே எடுக்க வேண்டும் பிள்ளையே. அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். உனக்குள் இருக்கும் திறமையை எங்கு உபயோகப்படுத்த வேண்டும், எங்கு உபயோகப்படுத்தினால் அது நிறைவான வெற்றியாக வளரும் என்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள்தான் அதை அனைத்தையும் உன் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து கொண்டிருக்கப் போகிறாய்? தயங்காமல் அனைத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு வா. உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பக்க பலமாக இருந்து நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. ஒரு தாயாக தகப்பனாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முதலில் உன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்து. ஆம் என் பிள்ளையே, நீ முயற்சியும் செய்தாய், ஆனால் அதில் தோல்வியும் அடைந்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தோல்வியுற்று மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து மீண்டும் போராடி பார்த்தாய். ஆனால் மீண்டும் உனக்கு அவமானமே மிஞ்சியது. மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இன்று கடைசி தருணத்தில் வந்து நிற்கிறாய். வாழ்வையே பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறாய். மனதளவில் காயப்பட்டும் இருக்கிறாய். அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. நீ விதையா அல்லது விட்டில் பூச்சியா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். விதையை ஊன்றினால் அது விருட்சமாக பல காலங்களில் வளர்ந்துவிடும். ஆனால் விட்டில் பூச்சி சில நிமிடங்கள், சில நொடிகள் மட்டுமே வாழும். அந்த விட்டில் பூச்சியைப் போல் மட்டும் இருந்து விடாதே. விருட்சமாய் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை அடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன்.